அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் ஃபீஸ் எடுத்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் மாவட்ட ஆளுநர்களும் இணைந்து நமக்கு சிறப்பாக வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே 2982 மாவட்ட ஆளுநருடைய லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநருடைய சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநருடைய கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநருடைய ஏ.கே. தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநருடைய உன்னியை வெங்கடேஷ் சாரி செல்லாக்கே ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய ஆனந்த முருகன் அவர்களுக்கும் மற்றும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2988 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டேரியன் ரவி சுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்து தந்தை உயர்ந்த இறைவன் நிலையை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்துணை சேமிக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மைப்புகளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக பொறுத்துவதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் பிறமுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டில எங்களுக்கு உதவி செய்ய முடியும் இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல். இறைவேண்டுதல் அடிக்க ஆசா நலசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாடு இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாசப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தான். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலில் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுடன் தன்னை சூழ்ந்ததற்கு வெற்றியுடன். வணக்கம் ஐயா, வெற்றியுடன்
தன்னை சூழ்ந்ததில் வெற்றியுறும். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சாந்தியாசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளும் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. கால்கள் நேரம் அண்டிங்க. கால்களை ஒன்றாக இலக்கப்படுத்திக் கொள்ளுங்க. கால்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. கால் பாதத்தை அப்படியே வட்டம் சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் செய்யுங்க. 1 2 3 4 5. கால் முட்டியை நல்லா மடக்கி நீட்டுறோம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் லெக் நல்லா தாடையை டச் பண்ணி ரைட் லெக், லெஃப்ட் லெக் நன்றாக முடிச்சு விடுங்க. அப்படியே நேரம் எடுத்து வந்துருங்க. கால் விரல்களை நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல குதிக்கால் எல்லாம் தள்ளி போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி கால் விரல்களை கம்மி நல்லா முடிச்சு பாருங்க. 1 2 3 4 5. அடுத்ததாக நம்ம ஆசன பயிற்சிக்கு போய்க்கலாம். தாடாசனம். முதல் நிலை. கைகளை மேல வைத்துங்க. கை கோட்டு உள்ளங்கை ஆகாயத்தை பக்கம் திருப்புங்க. நல்லா மேல வைத்துங்க. குதிக்கால் எவ்வளவு மேல கொண்டு வர முடியும் அளவுக்கு நல்லா கைகள் நல்லா காலோடு சேர்ந்துக்கணும். எப்போ கைக்கு தூக்கணுமோ அந்த மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போயிடும். நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அடுத்ததாக 10 திறன் பயிற்சி. முதல் நிலை. இரண்டாவது நிலை. இடத்தை கை வச்சுட்டு பேக் பண்ணிடும். ஸ்ட்ரெயிட் ஆகுது. மூன்றாவது நிலை. அப்படியே ஹெல்ப் கொஸ்டின் தான் வந்துருங்க. நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை. 10 fingers நல்லா கீழே வச்சுங்க. கால் முட்டி நேரா இருக்கும். அப்படியே ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. நேரா எடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 செகண்ட் அப்படியே வச்சுட்டு கீழே வைக்கிறேங்க. ஏழாவது நிலை. லெஃப்ட் லெக் மேல நல்லா தலைக்கு எடுத்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
இப்போ 9வது நிலை இடத்த கை வச்சு மேல இருக்கு. 8வது நிலை இடத்த கை வச்சு மேல இருக்குங்க. நல்லா முடிச்சு போடுங்க. 9வது நிலை பேக் பெண்டிங். 8வது நல்லா முடிச்சு போடுங்க. 10வது நிலை முடிச்சு போடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சு போடுங்க. அடுத்த கோணாசனம். கைகள் மேல் வைத்து கை ரெண்டையும் கோர்த்துட்டு ரைட் சைட் பெண்டிங் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துங்க. நல்லா முடிச்சிடுங்க. மூச்சு விட்டுட்டு நல்லா முடிச்சிடுங்க. லெஃப்ட் சைட் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைக்கு வருவாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுட்டு வரும். அப்படியே அமர்ந்தலை சொல்லணும். நல்லா மூச்சு விடுங்க. ஓங்காசனம். லெஃப்ட் லெக் கீழே மடக்குங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 முட்டி நேராக வரும்படி வச்சு நல்லா கால் பெருக்கல் பிடிங்க. நல்லா முட்டியை முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்கும். ரொம்ப மேல தூக்கிட்டு இருக்காம கீழே இருக்கும். அப்படியே மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே தலையை கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சு விட்டுருங்க. கைகள் மேல வைத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே ரைட் ஹேண்ட் மேல வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. கைகள் நேரா கொண்டு வந்துருங்க. கைகள் நம்மளுக்கு நீட்டுங்க. மெதுவாக கை கீழே கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. கால் நேரம் விட்டுங்க. கால் முட்டிய மேல் நல்லா ரைட் லெஃப்ட் நல்லா செய்யுங்க. இப்போ ரைட் லெக் கீழே மடக்கும். லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. கால் பெருமுறை பிடிங்க. நேரா அமர்ந்து நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மெதுவா மூச்சு விட்டே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகள் மேல வைத்துங்க. இப்போ ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகளை மேலே ஏற்றி நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கீழே கொண்டு போங்க. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுறோம். கால்கள் மேலே ஏற்றிங்க. கால் முட்டிய மேலும் கீழே நல்லா அசைச்சு அப்படியே படுத்து வைக்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். அடுத்த பவன முத்தாசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா ஜஸ்டோட வச்சுக்கோங்க. முடிஞ்சா தலையை கொண்டு வந்து டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய். கால நேரம் ஏட்டிங்க. நன்றாக மூச்சு விட்டுருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக அர்த்த சக்கராசனம். காலை மடக்குங்க. 2 காலை மடக்கி கையில் வச்சுட்டு அப்படியே இடுப்பு தூக்கலாம், அல்லது கையை வந்து தரையில் நல்லா அழுத்தமா வச்சு தூக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. மெதுவா இடுப்பு கீழே இருக்குங்க. மெதுவாக கால்களை மனநிலை நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சு விடுறோம். அடுத்ததாக அர்த்த பவனமுத்தாசனம். 2 காலை மடக்கி பிடிச்சிருங்க. நல்லா தலை கீழே போய் டச் பண்ணுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10. நேரம் படுத்துக்கலாம். மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அர்த்த பவனமுத்தாசனம். சக்கராசனம் செய்யணும். இதை பயிற்சி செஞ்சுட்டு நாம பவனமுத்தாசனம் கைவிட செய்யணும். சரிங்களா? இந்த பயிற்சி செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். மலச்சிக்கல் தீரும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும். அடுத்ததாக படுத்த நிலையில கத்திரிக்கோள் வாசனம். கையை வந்து நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கணும். குப்புற வச்சிருக்கணும். உள்ளங்கை தரையில் இருக்கணும். ரைட் லெக் எடுத்து இப்படி லெஃப்ட் லெக் மேல வைக்கிறீங்க. லெஃப்ட் லெக் வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி இந்த காலை வந்து எவ்வளவு மேல கொண்டு வரீங்களோ அந்த இடுப்பு வரை கொண்டு வந்தா ரொம்ப நல்லது. ரைட் லெக்க லெஃப்ட் சைடு கொண்டு போவோம்.
நம்முடைய தலையை வந்து ரைட் சைடு ரைட் பக்கம் தலை திரும்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 தலை நேர வைங்க நல்லா ஆழ்ந்து முடிச்சுட்டுருக்கோம். திருநிலை ஆசனத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. நல்லா இடுப்பு பகுதிக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். நல்லா கழுத்து பகுதியில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் வந்து நல்லா செய்யும். நல்லா ஆழ்ந்து முடிச்சுட்டுருங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல பார்த்தீங்க. ரைட் சைடு கால கொண்டு பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேல நல்லா இப்போ லெஃப்ட் சைடு திருப்பிங்க தலைய. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்ட்ரைட் ஆகுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இந்த பயிற்சியை ஒரு தடவைக்கு 2 முறை செஞ்சீங்கன்னா கால்கள் கொஞ்சம் இலக்கப்படுத்தப்படும். இடுப்பு நல்லா ஃப்ரீயாகும். முதுகு தண்டுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக சர்வாங்காசனம். இடுப்பு நல்லா மனத்துக்குங்க. இடுப்பு தோக்க முடியாதவங்க இப்படி கையில பிடிச்சிட்டு காலை முட்டி கால் முட்டி நேரம் வச்சு பண்ணுங்க. அல்லது ஒரு சுவர் இருந்ததுன்னா சுவத்து மேல ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க. 60 செகண்ட் வைக்கணும். சர்வாங்காசனம். ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு நிமிடம் இந்த பயிற்சி செய்யணும். அதே போல ரிலாக்ஸ் பண்றதும் சாந்தியாசனம் நிலையில வந்து ஒரு நிமிடம் இருக்கலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவாக அப்பொழுதுதான் இந்த சர்வாங்காசனத்தையும் முழு பழக்கம் கிடைக்கும். அடுத்த சர்வாங்காசனம் கண்டிப்பா அச்சாசனம் செய்யணும். நம்முடைய உச்சந்தலையை கீழே கொடுக்கணும். மார்பு பகுதி மேல வரும். பின்னாடி வச்சு உச்சந்தலைக்குள்ள கொண்டு போகணும். முழங்கையும் நல்லா சப்போர்ட்டுக்கு வச்சு கீழே அழுத்தி வச்சுக்கோங்க. கழுத்துக்கு ரொம்ப அதிக வெயிட் போகாம இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பின்னாடி கை வச்சு தலையில் நேரப்படுத்துங்க. நன்றாக மூச்சு விடுங்க.
நல்லா நிமிஷம் சொல்றோம். பிரபந்தாசனம் செய்தால் நம்முடைய எச்சிங்கள் பால்வகை அனைத்து நரம்பு மண்டலங்கள் பலப்படுகிறது, ஜீரண உறுப்புகள் பலம் பெறுகிறது, மலச்சிக்கல் தீரும், தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், கால்சியம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும், சுவாச உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். ஆசனங்கள்ல மிக முக்கியமான பயிற்சி இது. எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா கத்துக்கணும். கொண்டு எடுத்து கொண்டு போறது சில பேருக்கு சிரமமா இருக்கணும். ஆனா எப்படியாவது நீங்க கத்துக்குங்க. முதலையாசனை நன்றாக முடிச்சல் தொடுங்க. நாலு சேர்த்து வைங்க. கையில் இறங்கிக்கணும். புஜங்காசனம் தோல் வச்சு அப்படியே தரையை மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக வச்சிருக்கிறது. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுருங்க. அடுத்ததாக சலபாசனம். ரெண்டு கால்கள் நடுவுல கை நேரம் வச்சுக்கோங்க. முட்டி கை முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். கால் மேல கொண்டுவாங்க. கையில பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தாடை கீழே வச்சுக்கோங்க. Up. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுடுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்புங்க. லெஃப்ட் சைடு திரும்புங்க. ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா வைங்க. முதலையாசன நிலையை நன்றாக மூச்சு விடுங்க. புஜங்காசனம், தலபாசனம் நன்றாக பயிற்சி செஞ்சீங்க. தொடர்ந்து பயிற்சிகள் செஞ்சால் முதல் தண்டு நன்றாக வலிமையடையும். ஜீரண உறுப்புகள் பலனடையும். சுகர் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா படிப்படியா சுகர் லெவல் குறைஞ்சு சரி பண்ண முடியும். இது கூட சோறு வச்சு மக்கள் கொடுத்துங்க. வஜ்ராசனுக்கு வருங்க. முந்திராக்கு மூச்சு தருங்க. நல்லா மூச்சு தருங்க. கபாலம் மூச்சு பயிற்சி போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சிறப்பு. ரொம்ப சிறப்பா செய்றீங்க. அடுத்த மோதிர வரல லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு தான் வச்சுருங்க. 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய் நல்லா கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. மெதுவாக முடிச்சிருங்க, மெதுவாக முடிச்சிருங்க. மழை காலமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருக்கலாம். 15 கவுண்டிங் செஞ்சுட்டு மறுபடியும் சளி நிறையா அந்த சுவாசத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மீண்டும் ஒரு 15 செகண்ட் எக்ஸ்ட்ரா செஞ்சு சரிங்களா. அப்பதான் நல்லா சுவாச உறுப்புகள் நல்லா இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஐயா ஃபர்ஸ்ட் ஐயா செய்யலாம். பெருமை வச்சுக்கோங்க. ஒன் நல்லா மூச்சு உள்ள எடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. முதல்ல வச்சுக்கோங்க. பெருவல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. அடுத்ததாக ஆதினத்தை வச்சுக்கொண்டு திருமண புஸ்தகம் நேரம் இருந்து கொண்டு நல்லா போது கீழே வரும்போது இது நல்லா டம் பண்ணி வெளியேறும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய் ரெண்டு கை ஆகாயத்தை பார்க்கும்போது உள்ளங்கை வச்சுப்பாங்க. அப்படியே மூச்சு காட்டையே கவனமெல்லாம் மூச்சு விடுவீங்க. இந்த மிக அற்புதமான காலையில் தூய்மையான பிரபஞ்ச சக்தி ஒரு உடம்புல போகிறது. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக மூச்செடுங்க. மெதுவாக மூச்செடுத்து கொஞ்சம் மயலாசம் கைகள் போட்டு தரையை டச் பண்ணணும். இடுப்பு மேல வராம செய்யணும். தலை கீழே டச் பண்ணாட்டி பரவாயில்ல. இடுப்பு மேல வராம செய்யணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. நல்லா ஆரம்பி மூச்சு கொடுங்க. அப்படியே சர்வ முத்திரை விட்டு 2 முறை சொல்லணும். வேறு காலில் வச்சுக்கிறோம். 2 விரல் கண்கள் மேல 2 உதடு மூடி இருக்கணும். பாசிட்டிவ் நீர் வச்சுக்கோங்க.
ஓய்வு காலையில அபியாசம் பார்த்துருந்தோம். காலை முக்கிய மேலும் வாசிச்சு நல்லா அபியாசம் பார்த்துருங்க. கவனம் எல்லாம் முக்கியமாக வைங்க. மெதுவாக முடிச்சிருக்கிறோம். மெதுவாக முடிச்சு நல்லா முடிச்சிருங்க. மெதுவாக முடிச்சிருங்க. ஒரு 5 நிமிடம் அப்படியே படத்திலேயே கொடுத்துங்க. ஸ்வீட் சொல்லும் போது நீங்க சுவை அப்படின்ற சார்ந்த இடத்துல இருக்க கவனம் தான் மூச்சு மேல வைங்க. தொடர்ந்து மூச்சு காற்றையே கவனிங்க. மிக சிறப்பாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் சாத்தியாசனம் செஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்து நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தொடர்ந்து அப்படியே மூச்சு காற்றையை கவனிச்சுட்டு அமைதியாக பரிமாறுங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசன சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இனிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். பொதுவா இனிப்பு சாப்பிடாத உடம்பு கெட்டு போயின்னு சொல்லுவாங்க. நாம என்ன சொல்ல போறோம்? இனிப்பு சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல போறோம். இங்க பாருங்க, இனிப்புக்கும் மண் சக்திக்கும் இறை பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதாவது உங்களுடைய மண்ணீரல் இருக்கு இல்லையா, ஸ்பிளீன் சொல்லுவாங்க இல்லையா, அதோட அவுட்டர் லைன் போட்டு பாருங்க. உங்க உதட்டுடைய அவுட்டர் லைன் போட்டு ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். உதட்டுல யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா உதட்டுல எந்த வைத்தியம் பார்க்க கூடாது. மண்ணீரலையும் சாப்பாட்டு பை இருக்கு இல்லைங்களா, இறைப்பை, அதை கிளீன் பண்ணா போதும். இறைப்பையில ப்ராப்ளம் வந்தாதான் இந்த உதட்டுல ப்ராப்ளம் வரும். அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் மொத்தமா தெரிஞ்சா நம்ம எல்லாமே ஆரோக்கியம் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, சாப்பாடு ஒழுங்கா ஜீரணம் ஆகல, வயிறு திம்முன்னு இருந்ததுன்னா ஒரு இனிப்பு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும். இனிப்பு அப்படிங்கிற சுவை இருக்கு இல்லைங்களா, இந்த நாக்குல புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இந்த புள்ளி புள்ளியா இருக்கிறதுக்கு பேரு டேஸ்ட் பட்ஸ்ன்னு பேருங்க, சுவை மொட்டுக்கள். இந்த இனிப்புங்கிற சுவை நாக்குல பட்டு மண் கரண்டா மாதிரி உடம்பெல்லாம் சப்ளை ஆகுங்க, எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுங்க. அது மூலியதான் உயிரோட இருக்கிறோம். அந்த இனிப்புங்கிற சுவை தான் நமக்கு ஆரோக்கியம். இப்போ கவலை வந்தா பசிக்காது, பாத்திருக்கீங்களா? ஒருத்தர் கவலையா இருப்பாரு, பசிக்காது. ஏன் பசிக்காது? கவலைங்கிற அந்த உணர்ச்சி உடம்பில் உள்ள மண் சக்தியை எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன ஆகும்? பசிக்காது. இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, ஆட்டோல பாக்குறாங்க வரல, 4 மணி ஆச்சு வரல, 5 மணி ஆச்சு வரல, 6 மணி ஆச்சு வரல.
கவலையா உட்காந்துருப்பாங்களா? அப்ப நான் சாப்பிட்டா இருப்பாங்க? சாப்பிட மாட்டாங்க. திடீர்னு குழந்தை போன் பண்ணி, அம்மா நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அப்படி நிம்மதி வந்தோன்னா பசிக்குதா இல்லையா? ஸோ கவலை வந்தால் பசிக்காது. பல பேத்துக்கு ஏன் தெரியுமா சுகர் வருது? மனசுல இருக்கிற கவலை தான். இந்த கவலை என்ன பண்ணுது? வயிற்று ஜீரணம் பண்ண விட மாட்டேங்குது. அப்ப சக்கரை ஒழுங்கா ஜீரணமாக மாட்டேங்குது. கெட்ட சக்கரை உள்ள போகுது, உங்க பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் கொடுக்க மாட்டேங்குது, அதனால நோய் வருது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அந்த கணையம் தான் கெட்டு போச்சுமாங்க. கணையமெல்லாம் ஒண்ணும் கெட்டு போகல, ஒழுங்கா தான் இருக்குது. மனசுல கவலை இருந்தா ஜீரணம் ஆகாதுங்க. ஜீரணம் ஆகலைன்னா சுகர் பாதிக்கும். இங்க பாருங்க, இனிப்புக்கும் மண்ணுக்கும், மண்ணுங்கிற எனர்ஜிக்கும், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட பிராணனுக்கும், இறைப்பை வயிற்றுக்கும், மண்ணீரல் பிளீனுக்கும், உதட்டுக்கும், கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ இந்த இனிப்பே சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிட்டா வியாதி வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா? நான் ஒத்துக்க மாட்டேங்க. இனிப்பு சாப்பிட்டா தான் சக்கரை வியாதியா குணமாகுங்க. அதாவது நல்லா கேளுங்க, இனிப்பு சாப்பிட்டா ஏன் சக்கரை வியாதி வருகிறத பாத்துடலாம். அதாவது முதல்ல சக்கரை வியாதின்னு முதல்ல பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டுல சர்க்கரை இருக்கு, சுகர் இருக்கு, குளுக்கோஸ். இது வாயில ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, குடல்ல ஜீரணமாகி, பிளட்ல போய் கலக்குது, ரத்தத்துல. ஒழுங்கா ஜீரணமானா நல்ல சக்கரை இன்சுலின் கிடைக்கும், செல்லுக்குள்ள போகும். ஒழுங்கா ஜீரணமாகாட்டி கெட்ட சக்கரை, கெட்ட சக்கரை இது இன்சுலின் கிடைக்காது, செல்லுக்குள்ள போகாது. சர்க்கரை வியாதி என்பது கணையம் கெட்டு போற வியாதி இல்ல, ஜீரணம் கெட்டு போற வியாதிங்க. ஜீரணம் ஒழுங்கா ஆகலைன்னா அது கெட்ட சக்கரை, அது உள்ள போய் எல்லா கூத்தும் பண்ணும். ஒழுங்கா ஜீரணமான நல்ல சக்கரை எல்லா நல்ல காரியம் பண்ணும். ஸோ சக்கரை வியாதி உள்ளவங்க அதுக்கு என்ன கணையம் கெட்டு போச்சுன்னு யோசிக்கிறது விட்டு ஒழுங்கா ஜீரணம் பண்றது எப்படி, சாப்பிட்றது எப்படின்னு கத்துக்கிட்டா போதுங்க. நல்லா கேளுங்க, இந்த சக்கரை வியாதியில என்ன வருதுன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறுறது இல்லை, ஆனா ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? யாரும் நல்லா கேவீங்க, இட்லியில தான் அதிக சர்க்கரை இருக்கு, ஜிலேபியில ரொம்ப கம்மியா சர்க்கரை இருக்கு. ஆனா இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறல, ஜிலேபி சாப்பிட்டா ஏறுது. அதாவது இட்லியில சர்க்கரை இருக்கு, ஆனா இனிப்பு இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, இனிப்பு என்பது வேற, சர்க்கரை என்பது வேற. இதுவே யாருக்கு தெரிய மாட்டேங்குது. இனிப்புன்னா என்னங்க? ஸ்வீட். சர்க்கரைன்னா சுகர். பாருங்க, சர்க்கரை என்பது ஒரு பொருள், இது கண்ணுல பார்க்கலாம், வயிற்றுல ஜீரணக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இனிப்பு என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சம பொருள், அது நாக்குதான் ஜீரணம் பண்ணும். சுவை வேற, பொருள் வேறங்க. நான் சொல்லட்டா, எந்த சர்க்கரை இனிக்காதுங்க, சுகர் ஸ்வீட்டா இருக்காது. புரியலையா? இப்ப உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்குல தான் உலகத்திலேயே அதிக சர்க்கரை இருக்கு. இனிக்குதா? ஏன் இனிக்கல? சர்க்கரைங்கிறது வேற, இனிப்புங்கிறது வேறீங்க. நல்லா கேவீங்க, ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு சுகர் அதிகமாகாது. ஆனா ஒரு ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏன் தெரியுமா ஏறுது? உருளைக்கிழங்கு வயிற்றுல போய் உட்கார்ந்துருக்கு, கார்போஹைட்ரேட்டு. ஜிலேபியில நாக்குல வச்ச உடனே ஜிலேபியில் உள்ள இனிப்பு நாக்கில் பட்டு அது மண் கரண்டா மாத்தி வயிற்றுக்குள்ள போய் வயிற்றில் இருக்கிற உருளைக்கிழங்குடைய சர்க்கரை எடுத்து பிளட்ல கலக்குது. இதுல என்ன புரியுது? இதுல என்ன புரியுதுன்னா, இனிப்பு நாக்குலதான் வேலை செய்யுது, வயிற்றுலயோ உடம்புலயோ பிளட்லயோ வேலை செய்யல. அப்போ இனிப்பு சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமாகும், உலக விஷயம். அப்ப ஏற்கனவே தப்பு தப்பா முழுங்கி வச்சிருக்கிறோம், ஒழுங்கா சாப்பிடாம முழுங்கி வச்சிருக்கோமா? இந்த ஒழுங்கா ஜீரணமாகாத சாப்பாட்டை இனிப்பு சாப்பிட்ட உடனே கெட்ட சக்கரை உள்ள போய் உங்களுக்கு சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. எனவே நான் சொல்ற மாதிரி நல்லா பசி எடுத்து கூழ் மாதிரி அரைச்சு நல்லா மென்னு உதட்ட மூடி நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா, அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடுங்க, உங்களுக்கு இனிப்பினால் எந்த ஒரு கெடுதலும் நடக்கவே நடக்காது. ஏங்க, நம்ம எல்லாம் யாரு தெரியுங்களா? அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், பரங்கற்பட்டி, பஞ்சாமிர்தம், தேனு, சப்போட்டா பழம் சாப்பிட்ட பரம்பரைங்க. இனிப்பு ஒரு மனிதனுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இனிப்பு நல்லதுங்க, இனிப்பு எல்லாருமே சாப்பிடலாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் எனக்கு கொடுங்க, நான் 2 தான் சாப்பிடுவேன், 3வது பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? 2 பேரிச்சம்பழத்தை நல்லா வாயில போட்டு மென்னு கூழ் மாதிரி அரைச்சி இருக்கிற இனிப்பெல்லாம் எடுப்பேன். 3வது பேரிச்சம்பழத்தை வாயில போட்டா திகட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு 10ன்னு கேட்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? முழுங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தங்க. இனிப்பை முழுங்கினால் சர்க்கரை வியாதி வரும், இனிப்பை நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குணமாகும். சிம்பிளா சொல்றேங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க இனிப்பு சாப்பிட்டாதான் சரியா போகும், இல்லைன்னா சரியா போகவே போகாது. ஆனா சாப்பிட்ற முறை இருக்கு. பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு கவனத்தை அந்த இனிப்புல வச்சு டேஸ்ட ரசிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அதே இனிப்பு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும்.
எனவே புரிந்து கொள்ளுங்கள், இனிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். எனவே நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து என்று புரிந்து கொண்டு இனிமேல் இனிப்பை மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று புரிந்து கொண்டு இனிப்பை அளவாக சரியாக சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எனவே இனிப்புக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் மண் சக்திக்கும் சம்பந்தம் உண்டு புரிந்து கொண்டு உங்கள் நாக்கு எவ்வளவு இனிப்பு கேட்கிறதோ அதை சரியாக சாப்பிடுங்கள். இன்று முதல் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக இனிப்பு உங்களுக்கு நல்ல காரியம் செய்யும். இனிப்பு நமக்கு தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஆரோக்கியத்திற்கு இனிப்பு தேவை என்று புரிந்து கொண்டு இனிப்பு சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றிங்க ஐயா.